குடிக்க காஃபி வேணுமா டீ வேணுமா? அத்தா எனக்கு எதுனாலும் ஓகே தான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்க. அத்தா நான் சீரியஸாவே சொல்றேன் அத்தை. நான் எதுனாலும் குடிப்பேன். சரி, அப்ப இப்போ உங்களுக்கு என்ன குடிக்க தோணுது? சரி அத்தை, டீயே போடுங்க. அம்மா எனக்கு காஃபி. சிவா, சூடா இஞ்சி தட்டி நல்லா ஏலக்காய் போட்டு அம்மா உனக்கு சூப்பர் டீ போட்டு தரேனே. ம் காஃபி கேட்டால் டீ போட்டு தராங்களாம். மாப்பிள்ளைக்கு தான் பெரிய கவனிப்பாக இருக்குது. ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ண போறேன். என்ன பண்ணலாம்? உளுந்த வடை, பஜ்ஜி, பருப்பு வடை, இல்லைன்னா உள்ளி வடை. உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உள்ளி வடை. ஆனால் இந்த அம்மாவை பாரு, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே மாப்பிள்ளை கவனிப்பாக தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிட்ற வேண்டிதான். அம்மா அவருக்கு உள்ளி வடை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு உள்ளி வடை பிடிக்குமா? சரி, அப்படிதான் இருக்கும் போல. அப்படியா மாப்பிள்ள? பரவாயில்லையே, சிவா டேஸ்ட் உங்க டேஸ்ட் ஒத்து போகுது. அவளுக்கும் உள்ளி வடை தான் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, கதை அப்படி போதா? சரி சரி. ஐயோ, இவர் எதுவும் சொல்லி சொதப்பி விட்டுருவாரோ? ஆமாத்த, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாத்தீங்களா? உள்ளி வடை ரொம்ப பிடிக்கும் த. பரவாயில்லையே, நம்ம சும்மா சொன்னோம், இவருக்கு உண்மைக்கே பிடிக்கும் போல இருக்கே. ஓகே, இன்னைக்கு அடிச்ச தூள் கிளப்பிட வேண்டியதான். நாக் அவுட். ரஞ்சினி, இன்னைக்கு உன்னோட டே, என்ஜாய். அப்படியா மாப்பிள்ள? இன்னைக்கு பாருங்க, அத்தை உங்களுக்கு சூப்பரா செஞ்சு தரேன். மாப்பிள்ள, ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துருங்க. எவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்திருக்கோம், வேர்க்கும். நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க குளிச்சுட்டு வாங்க. நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அத்தை சூடா டீ போட்டு உள்ளி வடையும் போட்டு உங்களுக்கு வைக்கேன். சரியா? சரிம்மா. மாப்பிள்ள, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க மாப்பிள்ள. சிவா எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கட்டும். அம்மா, அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மாட உதவி பண்ணுமா? அம்மாவும் உங்க கூட நடந்துட்டு தானே வந்திருக்கேன். சரிம்மா. மாப்பிள்ள, ரூம் தெரியுமா? ஞாபகம் இருக்குத்த. அதான் ஒரு தடவை வந்திருக்கேன்ல விருந்துக்கு. சரி மாப்பிள்ள, அப்ப அங்க போய் குளிச்சுட்டு இருங்க. நான் சூடா வடைய போட்டு சிவாட்ட கொடுத்து விடுறேன். ஏன்னா நானே கொண்டு வரேன். மாப்பிள்ள சரிங்க அத்தை. சிவாமா, வாமா, அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? சரிம்மா. பரவாயில்லையே, மாப்பிள்ள நல்ல குணமா தான் தெரியுறாரு. பொண்டாட்டி பிடிச்சதா? ஆமா, எனக்கும் அதான் பிடிக்கும்ட்டாரே. சரி, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள தான் கிடைச்சிருக்காரு. பிடிச்சது வரப்போது சூப்பராக சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணலான்னா கடைசியாக நம்மள வேலை வாங்கிடுவாங்க போல இருக்கே. சரி, உள்ளி வடைக்காக என்ன வேணாலும் செய்யலாம், போவோம். அம்மா, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. மடன்னு செஞ்சுட்டு நானும் போய் குளிக்க போகிறேன். நீ குளிக்க போற? நான் குளின்னு காலையில இருந்து உயிரை கொடுத்தாலுமே நீ சாயந்தரம் தான் குளிப்ப. இப்ப நீ போய் குளிக்க போறியா? ஆமாம், அதான் சாயந்தரம் ஆயிடுச்சுல, இதான் என் டைம், அதான் குளிக்க போகிறேன். சரி, அப்ப நீ குளிக்க போ. நான் பேசாம டீயை போட்டு டக்குன்னு வாழைக்காய் நறுக்கி ஒரு பஜ்ஜியை போட்டுறேன். இல்லை குளிக்கணும். ஆனால் ரொம்ப அவசரமாக தான் குளிக்கணும் அவசியம் இல்லை. அவர் வேற குளிக்க போயிருக்காருல. சொல்லுமா, என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஹெல்ப் பண்ணிட்டு தான் அடுத்து போய் குளிக்கணுமா? ஸோ என்ன ஹெல்ப்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கடற்கடன்னு செஞ்சுட்டு கிளம்பிடுவோம். ஒன்றும் இல்லைம்மா, சின்ன ஹெல்ப் தான். இந்த வெங்காயம் வச்சிருக்கேன் பார்த்தியா? இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் உரிச்சு கொடுத்துரு. அம்மாவே நறுக்கி மித்த வேலையில அம்மா பார்த்துக்கிறேன். வெங்காயமா? என்னம்மா கஷ்டமா? சாச்சே, இதில் என்ன கஷ்டம் இருக்கு? இதெல்லாம் சிவாஜி தண்ணி பட்ட பாடு. இப்போ பாரு. எனக்கு தான் தெரியுமே என் பொண்ணு எவ்வளோ டேலண்டான்னு. நீ இது உரிமா, அம்மா போய் டீயை போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இஞ்சியை உரிக்கணும், தட்டணும், அப்புறம் அந்த கடலை மாவெல்லாம் கலக்கி அம்மா மித்த வேலையை பார்க்க. என்ன? சரிம்மா. நம்மளுக்கு இந்த சமையல் பண்ணுற விஷயத்துலையே வெங்காயம் உரிக்கிறது, வெங்காயம் நறுக்கிறது, இதான் ரொம்ப கஷ்டமான வேலை. எங்கம்மா கடைசியில் இந்த வேலையை என் தலையில் கட்டிட்டாலே. சரி, வேறு வழி இல்லை. ஏன் இவங்க வெங்காயம் வடைக்கு சின்ன வெங்காயம் தான் நறுக்குவாங்களோ? ஏன் அந்த பெரிய வெங்காயம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களோ? சிவா, எத்தனை வருஷம் அம்மா போடுற வடை நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருக்க. இப்போ தெரியுதா அதோட சூட்சமும்? சின்ன வெங்காயத்தில் இருந்திருக்கு அதோட ரகசியம். ருசியாக வாய் கேட்குது. சரி, உரிச்சு மட்டும் தானே கொடுக்க சொல்கிறாங்க, மடமடன்னு உரிச்சு கொடுப்போம். ஐயோ பாவம். ஐயோ, அவளும் பாவம் தானே. நம்ம கூட தான் நடந்துட்டு வந்திருக்கா. மகளும் மருமகளும் வந்திருக்கான்னு ஆசையாக செய்யணும்னு நினைக்கா. நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யார் பண்ணுவா? அக்கா, சிவா ஃபோன் பண்ணதை அத்தைட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். ஏக்கா, அடுத்து என்ன நேராக கடைக்கு தானே? கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோங்க்கா. நடக்கவே முடியல. வா. என்னக்கா, கடையில் யாரையும் காணோம்? ஆமாம், என்ன வாங்குறதுக்கா கடைக்கு வந்த? சும்மா வா, நடந்துட்டு வருவோன்னு கூப்பிட்ட. வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ என்னமோ கடையில் வந்து நிற்கிற. அதுவா கிரிஜா, இந்த பிள்ளைக கூழ்வத்தல் கேட்டுக்கிட்டே இருக்குது. சரி, அதான் வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். கூழ்வத்தல் பாக்கெட் வாங்கவா வந்த? ஆனால் உனக்கு கடையில் போடுற கூழ்வத்தல் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கவே இல்லை பார்த்துக்கோ. ஆமாம், அதில் ஜவ்வரிசி கலந்து அது போட்டிருக்கதே ஜவ்வரிசி வடான்னு தானே போட்டிருக்கான். அது நல்லா இல்லை. பேசாமல் கிரிஜா, வீட்லேயே நம்ம கூழ்வத்தல் காய்ச்சி ஊற்றுவோமா? பிள்ளைகளும் லீவில் தானே இருக்குது. ஆமாக்கா, வெயிலும் நல்லா அடிக்குது பார்த்தியா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் அழகாக போடலாம். அப்போ நைட்டு நனைய போட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஆட்டி
நல்லா கஞ்சி காய்ச்சிடலாம். ஒரு 6:30க்கெலாம் மேலே போயிருந்து பார்த்துக்கோ. நல்லா நிறைய காய்ச்சி வச்சு பிள்ளைகள்லாம் இருக்குல்ல. ஆமாக்கா, காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே ஊற்றிடணும்க்கா, வெயில் வர்றதுக்குள்ளே. ஆ சரி சரி, இப்போதைக்கு 2 பாக்கெட்டை வாங்குவோம். அது காஞ்சி எடுத்து அதுக்கே எப்படியும் ஒரு 4 நாள் ஆயிரும். அதுகளுக்கு டெய்லியில் என்ன காய் வச்சாலும் சரி, வத்தல் வேணும் வத்தல் வேணுங்குதுங்க. ஆமாக்கா, இந்த வருணு அதுவும் அந்த வாரத்து தானே வருது. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கப்படுத்திட்டோம் பார்த்தியா. நம்ம வீட்டில் எப்பயுமே போடுவோம், அதனால் நம்மளுக்கு ஒன்றும் தோணலை. அது என்னாலும் கேட்குதுங்க. கடையில் வாங்குறது என்னவோ எனக்கு பிடிக்கல பார்த்துக்கோ. அக்கா என்ன வேணும்? கூழ் வத்தல் பாக்கெட்டு மட்டும் கொடுங்க. இந்த வரேன்க்கா. இந்தாங்க அக்கா. ஒன்று போதுமா? போதும் தம்பி, ஒன்று போதும். எவ்வளவு? 30 ரூபாக்கா. நான் அந்த செல்லில் போட்டுறேன். இந்த இருக்குக்கா, போட்டுருங்க. என்ன பிடி, நான் செல்லில் போட்டு வரேன். போட்டேன் தம்பி. சரிங்கக்கா, ஏறிடுச்சு. எக்கா போவோமா? போவோம் வா. கதிர் சித்தப்பாவும் சித்தியும் ஊருக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு தான் வருவாங்க, தெரியுமா? அப்படியா? 4 நாள் ஆகும்னா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அழகா நம்மளும் கூட போயிருக்கலாமே. நம்ம இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ல தானே இருக்கோம். லூஸ் மாதிரி பேசாதல. என்னக்கா லூஸ் மாதிரி பேசுறாங்க? இவ ஒருத்தி. இல்ல, அவங்க கூட நம்ம எப்படி போக முடியும்? ஏன் போனா என்ன? நம்ம சித்தப்பா நம்ம சித்தி தானே. நம்ம சித்தப்பா நம்ம சித்தி தான், ஆனா சித்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. சித்தி சித்தப்பா கல்யாணத்தப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம்ல, அவங்க வீடு எவ்வளவு பெருசு. அங்க என்ன நம்மளுக்குன்னா இடமா இல்ல. டேய், வீடெல்லாம் பெருசுதான், இருந்தாலும் சித்தியோட அம்மாவுக்கு நம்ம போறது பிடிக்குமோ பிடிக்காதோ, அங்கெல்லாம் நம்ம போலாமா? சித்தியோட அம்மானா நம்மளுக்கு ஆச்சி தானே. ஏன் போனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தானோ அவங்க பார்க்க ரொம்ப எங்க இருக்காங்கல்ல, எனக்கு அதனால ஆச்சின்னு கூப்பிடவே ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா. ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். வரோம், ஆராதனா குட்டி தூங்கிருச்சு. அட ஆமா, மடியில படுத்திருந்தா சும்மா தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நல்லா காத்து வேற அடிக்குது பாத்தியா, நல்லா தூங்கிட்டா போலயே. பாவம், எவ்வளோ நேரம் இங்கேயே படுத்திருப்பா. நான் வேணா சித்தியை வந்து தூக்கிட்டு போக சொல்லவா? ஏன் சித்தி வந்து தூக்கணும்? நான் தூக்கிட்டு போறேன். ஆமா, நீ தூக்கிட்டு போய் கீழே போடுறதுக்கா? அதெல்லாம் கீழே போட மாட்டேனே. எப்பா சாமி, வேண்டாம்ப்பா. வேண்டாம், சித்தி கிச்சன்ல தான் இருக்காங்க, அவங்க வரும்போது வரட்டும். ஐயோ, என்ன பிள்ளை தூங்கிருச்சா? ஆமா சித்தி, சும்மா படுத்து நாங்கள் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தா பார்த்துக்கோங்க, அப்படியே தூங்கிட்டா. ஆஹா, சித்தி கை நிறைய நம்மளுக்காக என்னமோ கொண்டு வந்திருக்காங்களே. சித்தி ரொம்ப நேரமா கையில வச்சுக்கிட்டே இருக்கீங்க, வலிக்க போகுது, ஏன்ட கொடுங்க சித்தி. டேய், உனக்கு சித்தி மேலே எப்போ இவ்வளோ பாசம் வந்து? அதெல்லாம் எப்பயுமே மனசுல உண்டு, இப்ப கொஞ்சம் அது வெளிப்படையா தெரியுது. அருணு, இந்த இதை பிடி, இந்த காஃபி போட்டு வச்சிருக்கேன், அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் பாப்பாவை தூக்கிட்டு போய் உள்ள போய் படுக்க போடுறேன். கொடுங்க சித்தி. டேய், சித்தி பாப்பாவை தூக்கிட்டு போறதுக்குள்ள அதுல எதையாவது கையை வச்சேன்னு வச்சுக்கோ, மணிக்கட்டோட கையை வெட்டிடுறேன், சரியா? நீ செஞ்சாலும் செய்வம்மா, நான் தொடவே இல்லை, சரியா? அந்த பயம் இருக்கட்டும். சித்தி, அதை இங்கே வச்சுட்டு இங்கே பாப்பாவை தூக்கிட்டு போங்க, காஃபி எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். சரிம்மா. சே, பிள்ளை அசந்து போய் தூங்கியிருக்கா. ஆமா சித்தி. சித்தி நீங்க தூக்கிடுவீங்களா இல்லை நான் தூக்கி தரவா? இருக்கட்டும், வர நான் தூக்கிடுவேன். சித்தி பார்த்து. தூக்கிடுவேன். வாவ், சித்தியா காஃபி போட்டிருக்காங்க. சும்மா ஹோட்டல்ல போட்டிருக்க மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்களே. என்ன? ஆமா. எப்பா இடிச்சுக்கிட்டு வர்றான் காஃபியை பார்த்த உடனே. போ தள்ளி உட்காரு. ஆமாம் பார்த்தியா வரோம், இப்போ சித்தி ரொம்ப மாறிட்டாங்கல்ல. முந்திலாம் கேட்ட கேள்விக்கப்பட்டு தான் பதில் சொல்லுவாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இப்போ அவங்களே சூப்பராக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நல்லா பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு வித்தியாசம் தெரியுதா சாரு சித்தியை பார்த்தா? ஆமா, கதிர் சித்தப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் சிவா சித்தி வந்ததுக்கு அப்புறம் சாரு சித்தி ரொம்ப மாறிட்டாங்க. ஆமாம் பார்த்துக்கோ, நம்ம அம்மாவும் சித்தியும் ஒரே வயசு. சாரு சித்திக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் என்ன, அக்கான்ற மரியாதையோட ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. ஆனால் இப்போ சிவா சித்தி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் முந்தி செஞ்சதில்ல இல்லை.
இப்போ பாரு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆமாம், சிவாஜித்தி அவங்க வயசுன்றதுனால அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் எப்பயும் பார்த்துருக்கியா, சேர்ந்து பேசுவாங்க, சேர்ந்து சமைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி கொடுத்ததுனால இப்போ எல்லாரும் கூடயும் நல்லா ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். டேய், என்ன ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்க? ஆமா, நீங்க 2 பேரும் என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. சூப்பரா காஃபி வந்திருக்கு, விதவிதமா முறுக்கு வந்திருக்கு. நான் அதை எடுத்து வாய்க்குள்ள தள்ள வேண்டியதான் வேலை. ஆமாடா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பாரு, சும்மா பார்க்கவே சூப்பராக இருக்குது. காஃபியை ஓரமாக தள்ளி வச்சுட்டு முறுக்க குடிப்போம். காஃபி ரொம்ப சூடாக இருக்குது. எங்கே முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏய் வரோம், உண்மைக்கு இது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ஏய், நீ சாப்பிட்றத தான் நானும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. டேய் வருண், எப்படிடா இருக்கு அந்த முறுக்கு? நீ தான் கை சுத்து முறுக்கு எடுத்து கையில் வச்சிருக்க. ஏக்கா நல்லா இருக்குக்கா. டேய், அது சிவாஜித்தி வீட்டில் போட்டதுன்னு நினைக்கேன். அப்படியாக்கா? ஆமாம் ஆமாம், அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்து அம்மா கொடுத்தாங்கன்னு தான் வந்து கொடுத்தாங்க தெரியுமா? சூப்பரா இருக்குக்கா, இதை எடுத்து சாப்பிட. இதுவுமே நல்லா இருக்குடா, நீ எடுத்து சாப்பிட்டு பாரேன். அப்படியாக்கா? சூப்பரா இருக்கு. ஆமாடா, உப்பு உரப்புன்னு சூப்பராக இருக்குது. மாதிரி எண்ணெயும் குடிக்கல, நல்லா இருக்கு தெரியுமா? டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாக்கா, இதுவும் சூப்பர் டேஸ்டா இருக்குக்கா. எடி என்ன வாரம் வாயவே திறக்க மாட்டேங்க. ஏன், அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, உண்மைக்கே சூப்பராக இருக்குப்பா. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்தது பார்த்துக்கோ. ஆனால் அதுக்கப்புறம் நானும் நிறைய கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த முறுக்கு அப்போ சாப்பிட்ட அதே முறுக்கு மாதிரி அப்படியே இருக்குது தெரியுமா? ஆமாம் ஆமாம், எனக்கும் தெரியும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா ஒரு பாட்டி வீட்டில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களே, அதைத்தானே சொல்கிற? ஆ, கரெக்ட் கரெக்ட், அதுதான். ஆமாக்கா, சூப்பராக இருக்குக்கா, அதே மாதிரி இருக்குன்னு. ஆ, ஆமாம் ஆமாம், அதான் வீட்டில் போட்டால் அது ஒரு வித்தியாசம் தெரியத்தானே செய்யுது. வீட்லேயே மாவு ரெடி பண்ணி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவு மாதிரி தெரியல. ஆமாக்கா, சூப்பராக இருக்குண்ணே. சரி சரி, வரவலன்னு பேசாதீங்க. சீக்கிரம் முறுக்க சாப்பிட்டுட்டு காப்பியை குடிப்போம். ஆமாம் ஆமாம், இல்லாட்டி அது வேற ஆறி போயிடும். பாரு, சித்தி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாடி, பார்க்கவே குடிக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல. எப்படி பண்ணியிருப்பாங்களோ? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன்டி, சிவா சித்தியும் சாரு சித்தியும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியாக்கா? ஆமாடா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே யூடியூப்பை பார்த்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோ, ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ செஞ்சாங்க. சரி, ஆனால் இவ்வளோ சூப்பராக செய்வாங்க நான் நினைக்கவே இல்லைடா. அக்கா வாங்கக்கா குடிப்போம். ஆமாம் ஆமாம், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து கொடுறா, குடிப்போம். ஏன் ஆமாட்டி, சூப்பராக இருக்குண்ணா. நீயும் குடியாண்டா, ஏன் உட்காந்து திரு முடிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆறுனாதான் பிடிக்கும். அட லூசு பயல, இன்னும் கொஞ்சம் ஆறுனா அது வெறும் கழனி தண்ணியாக தான் இருக்கும். அது என்னவாது இருந்துட்டு போகுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆறணும்ப்பா. சரியான லூசு, இது கரெக்டாக குடிக்கிற சூழல் தான்டா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீயே குடி. நான் சொன்னோம்லடா, காஃபி சூப்பராக இருந்ததுல. சுடுதுன்னு குடிக்காமே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம்லாம் நீ குடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ. சூப்பராக இருந்தது, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பேசாமல் எடுத்து குடிச்சிருவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வரோம் சும்மா சுடுதுன்னு வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தான். சரி, இவன் எடுத்து இன்னும் குடிக்கலன்னா பேசாமல் நம்ம எடுத்து மடக்குன்னு குடிச்சிருவோன்னு நினச்சேன். அதுக்குள்ளே எடுத்து வாயை வச்சுட்டான் பார்த்துக்கோ. வாயை வச்சா என்னடி, தம்பி தானே? தம்பி தான், ஆனால் பல்லு கிள்ளு ஒழுங்கா தேப்பானான்னு தெரியலையே. ஏய், என்ன ரொம்ப பேசாத. அதெல்லாம் ரெகுலரா தேய்ச்சிருவேன். 2 நாளைக்கு ஒரு தடவை பல்லு தேய்ச்சிருவேன் தெரியுமா? அட எருமை மாடே, 2 நாளைக்கு ஒரு தடவை பல் தேப்பா? அக்கா நீலாம் டெய்லியுமா தேப்ப? அட எருமை மாடே, நான்லாம் காலையில் ஒரு தடவை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தேப்பேன்டா. ஏய் நீ தானா? நீ இப்படிலாம் செய்வியா? சை, ரொம்ப மோசமான பிள்ளைகளா இருப்பீங்க போல. இனிமே உங்க கூட தான் சேரக்கூடாதுப்பா. சே, நான் அவ அளவுக்கு மோசமான பிள்ளை இல்லைடா. ஒரு நாளைக்கு காலையில் எழுந்துச்சு, அதுவும் எங்கள் அம்மா அடிக்கு மாற்றாம ஒரு தடவை தேப்பேன் பார்த்துக்கோ. பரவாயில்ல, நீ கூட கொஞ்சம் பரவாயில்ல, உன் கூட சேரலாம். ஆனா இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காளே ஒருத்தி, இனிமேலாம் அவ கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். ஒரே எத்து அப்படியே காமௌண்டை தாண்டி பறந்துருவா பார்த்துக்கோ.